வணக்க மக்களின் மிக சரியாகும். நீங்க பார்த்த இந்த வீடியோ எந்த விதமான குரலும் இல்லாததும், ஆனா நண்பர் உங்களுக்கு மிக தெளிவாக இதனுடைய விளக்கம் புரிந்திருக்கும். எத்தனை பேர் இந்த வீடியோவோட உங்க வாழ்க்கை ஒப்பிடும் பொழுது நீங்க அந்த வீடியோக்குள்ள இந்த இருக்கிற ஒரு நபரை போல இருப்பதை உணர்ந்தீர்கள்? நீங்க யோசிங்க. இந்த நேரம் யாரையும் காயப்படுத்துவதற்காகவோ அல்லது யாரையும் குறை சொல்வதற்காகவோ அல்லது யார் மீது இந்த நான் ஒரு குற்றச்சாட்டை இந்த சுமத்துவதற்கோ இந்த பேசவில்லை. இந்த வீடியோ நான் காமிச்சதுக்கான நோக்கமும் அது கிடையாது. ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு இப்படியான ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? வெளிவேஷக்காரராக, உள்ளே ஒரு நபர் ஆனால் வெளியே வேறு ஒரு நபர். உங்கள் குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர்கள் இருக்கும்பொழுது ஒருவர், தனிமையில் இருக்கும் பொழுது நீங்க வேறு ஒருவர். இந்த நாள் சமூக வலைத்தளங்கள் இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை அழித்து கொண்டதா இந்த இருக்கும். நீங்க சரியா வீடியோல இந்த பார்த்தது போல மக்கள் உறவினர்கள், நண்பர்கள் ஒன்றாக இந்த இருக்கும் போதும் கூட ஒருவர் பேசக்கூடிய அந்த வாய்ப்பு குறைந்து கொண்டே இந்த இருக்கிறது. மக்கள் அவர்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த செல்போனுக்கு இந்த கவனம் கொடுக்கிறது கூட தன்னுடைய சொந்த குடும்பத்தாருக்கு இந்த கொடுக்காதபடி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் ஆலயத்தில் எங்களோட இந்த பேசுறாங்க? இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் ஆலயத்தில் எங்களோடு கூட இந்த பேசுகிறார்கள்? என்னுடைய மகன் எனக்கு கவனம் கொடுப்பதில்லை, என்னுடைய மகள் எனக்கு கவனம் கொடுப்பதில்லை. அவர்கள் எல்லா நேரத்திலும், குறிப்பாக பலர் பெற்றோர்கள் எங்களுக்கு சொன்னது போல, செல்போன் மட்டும்தான் அவர்களுடைய உலகமாய் இதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. உங்க வீட்டுல எப்படியான சூழ்நிலை இதத்தில் நடந்துட்டு இருக்கும் நீங்க பாக்குறீங்க. ஆனா என்ன செய்துட்டு இருக்கீங்க சூழ்நிலை இந்த மாற்றுவதற்கு? உங்களுடைய வீடுகளுக்குள்ள மிக சரியா இப்படியான ஒரு நபராய் தான் நீங்க பாக்குறீங்க. போலியான நபராய். உண்மையான மகன் இந்த இறந்து ஒரு போலியான மகனோடு இந்த உங்கள் வாழ்க்கையிலே வாழ்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக இனியும் அந்த ஒற்றுமையானதில்லை. ஒரே பந்தியில் இந்த அமர்ந்து எல்லோரும் சாப்பிடக்கூடிய தருணம் இனியும் உங்க வீடுகளுக்குள் இல்லாத இந்த போனது. நான் சொல்ற சரியா மக்களே? முன்பு எல்லோருமே இந்த ஒரே சந்தோஷமாய் ஒரே நிகழ்ச்சி இந்த டிவியில பார்க்கிறவராக, குடும்பமாய் இந்த ஒன்றிணைந்து ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறவராக. ஆனா இன்னைக்கு எல்லாமே தலைகீழானது பாசம். ஒருத்தர் நாங்க பாத்துக்கிறது இல்லை. எங்க சொந்த வீட்டுக்குள்ள இந்த இருக்கிற ஒரு நபர் இன்னொருத்தருடைய முகத்தை பார்ப்பது அரிதானதா இருக்கும். ஒருத்தர் காலையில் வெளில போறாங்க, ராத்திரி வராங்க, ராத்திரி வந்தாலும் இந்த ஒன்று சேர்ந்து நாங்க சாப்பிடுறது கிடையாது. தேவன் இந்த சூழல் இதத்தில் மாற்றட்டும். என என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ இது உலகத்தின் நாகரிகத்தின் வளர்ச்சி அல்ல. பிசாசு பல மக்களுடைய ஆத்துமாக்களை அழித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலக ரீதியான வழிகள் நிமித்தமாய் பல ஆத்துமாக்கள் இங்கு தேவனுடைய பெயரை தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு கூட பிசாசுடைய நோக்கம் மக்களுடைய நோக்கங்களை திசை திருப்பக்கூடியதா இந்த இருக்கு. எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமை ஆலயத்திலே நாங்கள் மக்களை ஆசீர்வதித்த அதே விசுவாசத்திலே உங்களை உங்களுடைய வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புறேன். நீங்க சரியா யார் இப்படியா சொல்றீங்களா? பாஸ் இது என் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான், நான் என் வீட்டாருக்கு இப்படியான சூழ்நிலை தான் இருக்கிறோம். தேவன் எனக்கு உதவி செய்ய நான் விரும்புகிறேன். தேவன் என் வாழ்க்கையை மாற்ற நான் விரும்புகிறேன். தேவனுடைய மகன், கணவர், உறவினரை மாற்ற நான் விரும்புகிறேன். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இந்த நேரம் உங்களுடைய குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் உங்களோடு கூட இருக்காங்களோ அவர்களை ஒன்றிணையும். ஏன்னா இந்த சாட்சிக்கு பிற்பாடு நாம் ஒன்றிணைய போகிறோம். தேவனோடு நாம் இந்த பதிலை கேட்க முடியாது. பாச நான் நம்பல, நான் உங்களுக்காக பேசல. ஆனா நீங்க யார் சொல்றீங்களா? பாச நான் நம்புறேன். இந்த விசுவாசத்திலே பூமியில் இருவர் ஒருமனப்பட்டவாய் கேட்கிற காரியம் தேவனாலே கொடுக்கப்படும். நீ என்னோடு சேர்ந்து கேட்போறீங்க, உங்களோடு சேர்ந்து நான் கேட்போறேன். இருவர் ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய வீடுகளுக்குள் தேவன் அவருடைய சமாதானம், சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. இந்த நபருடைய சாட்சியை பாருங்க. சாட்சி பிற்பாடு குடும்பத்தாரை இந்த இடத்துல ஒன்றிணையுங்கள். நாம் விசுவாசத்திலே இந்த ஜெபத்தை செய்யும்படியாக சாட்சி பிற்பாடு ஜெபத்திலே இணையலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ரோஜேஷ். சரியா இந்த யூனிவர்ஸ் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில ரொம்பவும் அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையை தான் இருந்துச்சு. சொல்ல போனா நான் 10வது ஃபெயிலான ஒரு நபராக இருந்தேன். இதனால என்னுடைய ஃபேமிலியில என் அப்பா, என்னுடைய அம்மா இருக்கட்டும், இவங்க என்னை ஒரு மரியாதை கொடுக்காத ஒரு நபராக இருந்தாங்க. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடியவங்க.
ஒரு பிரச்சனையில எங்க அம்மா என்கிட்ட இந்த வார்த்தைய கூட சொல்லியிருந்தாங்க. "நீ உயிரோட இருக்கிறது இறந்தாலே நல்லா இருக்கும்னு" சொல்லிட்டு. ஏன்னா, நான் 10வது ஃபெயில் ஆன ஒரு காரணத்தினால எனக்கு வந்து நண்பர்களுடைய சகவாசமானது இல்ல. அதனால வந்து யாருக்குன்னா ஃபெயில் ஆன பசங்க, என்னோட பெரிய பசங்க அவங்க கூட போய் நான் சுத்த ஆரம்பிச்சிருந்தேன். அவங்க கிட்ட இருந்து ஒரு தவறான பழக்கம் கத்துருந்தேன். குடிக்க ஆரம்பிச்சேன், சிகரெட் குடிச்சேன், நான் வந்து பாக்கு போட்டேன், என் கஞ்சா கூட அடிச்சிருக்கேன், ஆபாச படம் நான் பார்க்கக்கூடிய நபர். இத்தனையும் இது எல்லாமே நான் 16 வயசுல செய்ய ஆரம்பிச்சேன். இதனால என் வீட்டுக்குள்ள என்ன வந்து ஒரு மரியாதை இல்லாத ஒரு நபரா இருந்தேன். என் குடும்பத்தின் மத்தியில எல்லா நேரமும் நான் வந்து புறக்கணிக்கப்பட்டேன். நான் என்ன பண்ணேன், இன்னும் அதிகம் இந்த தவற நான் செய்ய ஆரம்பிச்சேன். பசங்க கூட போறது, பைக்ல சுத்துறது, நைட்ல போற ஒரு பசங்கள போட்டு அடிக்கிறது. ஒரு சிலர் டைம்ல வேலை முடிச்சுட்டு, ஒரு சிலர் ஃபேமிலில இருக்கிறவங்க வருவாங்க. அவங்கள கூட என்ன பண்ணுவோம்னா, நான் நிறுத்தி வழிமறிச்சு, சும்மா விளையாட்டுக்காக அவங்கள வந்து அடிச்சு, அந்த இடத்துலருந்து ஓட விடுவோம். அந்த மாரி ஒரு தவறு கூட நான் செஞ்சிருக்கேன் நானு. இந்த மாரி என்னுடைய வாழ்க்கையானது ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு நிலைமைய தான் இருந்துச்சு. இது எல்லாமே நான் செஞ்சாலும், எங்களுக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு திருப்தியானது இல்ல. அதனால என்ன பண்ணோம்னா, அதிகமான ஒரு போதை பழக்கம் நான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். குடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அந்த குடிக்கு நான் வந்து 16 வயசுன்றதுனால, அந்த டைம்ல என் கையில வந்து காசு ஆனது இல்ல. காசு இல்லாத ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க அப்பா பாக்கெட்ல வந்து போய் காசு எடுப்பேன் அவருக்கு தெரியாம. எங்க அம்மா தெரியாம பீரோ சாவி ஒரு சாவி நான் வச்சிருந்தேன். அவங்க வீட்ல இல்லாத டைம்ல நான் அங்கருந்து காசு எடுப்பேன். நான் போய் பசங்க கூட சேர்ந்து திருப்பி இதுல வந்து சரக்கானது வாங்கலாம், குடிக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கும். இப்படிதான் என் வாழ்க்கையானது ரொம்ப அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்துச்சு. எனக்கு வந்து வீட விட சொல்லப்போனா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு ஜாஸ்தி. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். ஒரு நாள் வந்து இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து நாங்க வந்து அப்போ ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுவோம். அந்த மாரியான ஒரு சூழ்நிலையானது பண்ணும்போது தான் யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த இடத்துல வந்திருந்தாரு. வந்து எங்கள வந்து ஒரு அழைப்பிதழானது கொடுத்திருந்தாரு. உங்களுக்கு திறமையானது இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்? வாலிப கூட்டமானது இருக்கு. இந்த வாலிப கூட்டத்த நீங்க வாங்க. வந்து உங்களுடைய திறமைய காண்பிங்கன்னு சொல்லிட்டு. நான் அந்த நேரம் தான் நாங்க வந்தோம். அந்த இடத்துல நாங்க வரும்போது தான், நாங்க ஒரு டான்ஸ் மூலியமா ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாலிப கூட்டத்துல நான் வந்தேன். வந்த முதல் கூட்டத்திலயுமே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வானது இருந்துச்சு. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பார்க்கிலும், வெளியில இருக்கக்கூடிய இடத்த விட நான் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுது. அந்த இடத்துல வந்து நாங்க டான்ஸ் ஆடியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு என்ஜாய்மென்ட் நாங்க பண்ணியிருந்தோம். ஆனா, அந்த கூட்டம் முடிவுல ஒரு ஜெபமானது எனக்கு செஞ்சிருந்தாங்க. அந்த ஜெபம் செஞ்சு முடிச்ச உடனே, நான் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ஒரு மயக்கம் அடிச்சு கீழ விழுந்தேன் நானு. எனக்குள்ள உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருந்துச்சு. எனக்குள்ள ஏதோ விட்டு வெளிய போன மாரி நான் உணர்ந்தேன் நானு. அந்த நேரத்துல நான் இப்ப ஒரு தேவனுடைய மனுஷனிடத்த கேட்டிருந்தேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்ப அவர் சொல்லியிருந்தாரு, "இந்நாள் வரையிலும் நீ ஒரு அசுத்த ஆவியினால ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்த. இந்த ஜெபத்திலிருந்து நீ வெளிப்படுத்தப்பட்ட" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிற்பாடு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்னோட வெளியில இருக்கக்கூடிய நண்பர்களுடைய சகவாசத்தோட இந்த ஆலயத்திற்குள்ள வரும்போது, நான் அநேக ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு கிடைச்சிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இவங்க ஆலயத்துக்கு ஒரு ஒரு முறையும் என்ன வரும்படியான எனக்கு அழைப்பிதழானது குடுத்திருந்தாங்க. நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு நான் வர ஆரம்பிச்சிருந்தேன். வரும்போது ஒவ்வொரு கூட்டத்திலயும் ஒவ்வொரு வித்தியாசமானத நான் கத்துக்கிட்டேன். ஒரு ஒரு செய்திய நான் பெற்றுக்கொண்டேன். இந்த பிரச்சனையானது எனக்கு சீக்கிரமா முடியல. நான் ஆலயத்திற்குள்ளாக வந்தாலும், புதன்கிழமையானது வந்திருந்தேன், வெள்ளிக்கிழமையானது வந்திருந்தேன். என்னுடைய விடுதலைக்கான கூட்டத்தில கலந்து ஞாயிற்றுக்கிழமை கலந்தேன். ஆனா என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்னும் விடல. நான் சர்ச்சுக்கு போறத சொல்லி என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு சில நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி என்ன அவமானப்படுத்துனாங்க. "என்ன சர்ச்சுக்கு போய் என்ன பாஸ்டர் ஆவ போறியா?" அப்படின்ற மாரி ஒரு வார்த்தையானது கூட கேட்டிருந்தாங்க. நான் சர்ச்சுக்கு வந்திருந்தாலும், சர்ச்சை முடிச்சுட்டு வாலிப கூட்டம் முடிச்சு நான் வெளிய போகும்போது, சிகரெட் புடிச்சுட்டு நான் போவேன் நானு. என்னோட சர்ச்ல இருக்கக்கூடிய பசங்க என் கூட வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, "இது மாரி செய்யாத, இது தவறு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் நான் இந்த சிகரெட்டானத புடிச்சுட்டு நான் போவேன் நானு. சர்ச்சுக்குள்ள பார்க்கும்போது ஒரு நல்ல பையனா நான் காமிச்சுப்பேன். ஆனா சர்ச்ச விட்டு நான் வெளிய போகும்போது, அதே போதை பழக்கம், அதே பழைய வாழ்க்கையில இருக்குது, அதே அப்பா, அம்மாக்கு கீழ்ப்படியாது, இந்த மாரி தான் இருந்தேன் நானு. ஆனா, ஒரு போதகர் முன்னாடியும், ஒரு தேவனுடைய மனுஷன் முன்னாடி போய் முன்ன ஒரு பரிசுத்தமான ஒரு நபரா நான் காமிச்சுக்கிட்டேன் நானு. அந்த அசுத்த ஆவி எனக்குள்ளாக இருந்து எது வெளிய போச்சோ, அது எனக்குள்ளாக இருந்து முழுமையா போகல. அப்போ வந்து நான் புதன்கிழமை கூட்டத்துல நான் வந்தேன். புதன்கிழமை கூட்டத்துல மெய்யான விடுதலை எப்படி நம்ம பெறணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கத்துக் குடுத்திருந்தாங்க. மெய்யான விடுதலையான நம்ம எப்போ பெறுவோம்னா, நமக்குள்ளாக இருக்க பரிசுத்த ஆவி பெறும்போது மட்டும் தான் மெய்யான விடுதலை பெறும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கு பரிசுத்த ஆவி நிச்சயமா எனக்கு என்னன்னே தெரியல எனக்கு அப்போ. பரிசுத்த ஆவினா என்னன்னு கூட நான் கேட்டிருந்தேன். அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் எனக்கு உணர்த்திருந்தாரு. இயேசுவுடைய ஆவி தான் பரிசுத்த ஆவி. அப்ப நான் கேட்டிருந்தேன், இந்த பரிசுத்த ஆவி நான் பெறணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது, எனக்குள்ளாக என்னென்ன தவறு இருக்கோ அந்த பட்டியல சொல்ல சொன்னாரு. எல்லாம் தவறு நான் கூச்சப்படல. நானு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவர் சொல்லியிருந்தாரு, "இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். நீ இந்த விஷயத்த நீ செஞ்சனா, எப்படி பரிசுத்த ஆவிய பெற முடியும்?" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு முறையும் நான் ஒரு ஒரு தவறானது செய்யும்போது, அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் யோசிச்சேன் நான். நான் இந்த விஷயத்த செஞ்சேன்னா, இந்த தவற நான் ஏற்படுத்துறேன்னா, நான் தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு விஷயத்த செய்றேன். நான் இத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இருந்தாலும் எனக்குள்ள அந்த பெறலானது இல்ல. நான் வந்து தேவனுக்கு பிடிச்ச விஷயத்த செய்றதுக்கு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
நான் முதலாவது விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை கூட்டத்துல வாங்க நான் வந்து விடுதலையானது பெற்றுக்கணும். முழுமையான மனம் திரும்புதல் நான் ஏற்படுத்தினேன். ஆண்டவரே நான் இனியும் நான் இந்த தவற நான் செய்ய மாட்டேன். நான் என் வாழ்க்கையில வந்து நான் முழுமையா நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அந்த நேரம் நான் புதன்கிழமை கூட்டத்துல வரும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கூட்டம் எனக்கான கூட்டம்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நான் பண்ணேன்னா, நான் தவறான செயல் எந்த இடத்துல நான் செய்றேன். என்னோட தவறான நண்பர்களுடைய சகவாசம். முதல்ல நான் நண்பர்களுடைய சகவாசத்த துண்டிச்சேன். பிற்பாடு ஆலயத்துல இருக்கக்கூடியவர்கள், தேவனுடைய நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு பசங்கள என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் ஃப்ரெண்ட்ஸுங்களா நான் ஏத்துட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னை இன்னும் தேவனுக்கு நெருக்கமா கொண்டு போனாங்க. பிற்பாடு நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டேன். பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்படக்கூடிய இந்த நேரமானது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா விஷயத்தையும் நான் சிறந்ததா மாத்தணும். எல்லா விஷயத்தையும் நான் ஒழுங்கா மாத்தணும். எந்த இடத்துல நான் அவமானப்படுத்தணும், எந்த இடத்துல நான் வந்து பிரச்சனையானது இருக்கணும், எந்த வீட்ல எனக்கு அவமானமா இருக்கோ, எல்லாத்தையும் நான் மாத்தணும். தேவன் எனக்கு உணர்த்தியிருந்தாரு. நான் தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இருக்குன்னா, நான் எல்லா இடத்துலயும் ஒரு சாட்சியான நபரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி 10th எழுத்துல பாஸ் பண்ணேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையானது கிடைச்சிருந்தது. ஐடிஐ முடிச்சேன். எனக்கு வந்து ஒரு கார் கம்பெனியில வந்து சர்வீஸ் அட்வைசர் போஸ்டிங் ஆனது கிடைச்சிருந்தது. நான் சரியா சொல்லப்போனா ஆலயத்துக்கு வரும்போது, என்னுடைய சம்பாத்தியமானது ஏறக்குறைய வந்து ரூ. 2,500 ஒரு மாதம் இவ்வளோ தான் என்னுடைய சம்பாத்தியமானது இருந்தது. இந்த ரூ. 2,500 சம்பாத்தியத்துல தான் என்னோட வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து என்ன பண்ணணும், என் பணத்த குடுத்தேன். என் வீட்லருந்து எனக்கு ஒரு தொகையா ரூ. 250 அந்த நேரமானது குடுப்பாங்க. அந்த ரூ. 250 நான் தேவனுக்கான காணிக்கைன்னு நான் குடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ நான் தசம பாகத்த பத்தி கத்துக்கொண்டேன். தசம பாகம்னா என்னன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. காணிக்கை மட்டும் தேவனுக்கு உண்மையானது இல்ல. தசம பாகம் மிக முக்கியமானது நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ரூ. 2,500 சம்பளத்துலருந்து நான் தசம பாகம் பிரிச்சு வைக்க ஆரம்பிச்சேன். பிற்பாடு எனக்கு வேற ஒரு கம்பெனியில எனக்கு வேலை கிடைச்சுச்சு. அந்த கம்பெனியில வந்து எனக்கு ஒரு ரூ. 5,000 சம்பளம். அடுத்த ஒரு கம்பெனியில ஒரு ரூ. 8,000 சம்பளம். அதுக்கு அடுத்து ஒரு கம்பெனியில ரூ. 10,000 சம்பளம். ஏறக்குறைய என்னுடைய சம்பாத்தியம் கடைசியா ரூ. 15,000 10th ஃபெயில் ஆன ஒரு நபர். ரூ. 15,000 சம்பளம். ஏறக்குறைய வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னும்போது மிகப்பெரிய ஒரு சம்பளம் அந்த டைம்ல எனக்கு. இருப்பினும் ரூ. 2,500 இருந்து தேவன் உன்னை ரூ. 15,000 சம்பளத்த உயர்த்தியிருக்காரு. உன்னுடைய தசம பாகத்த நீ தேவனுக்கு உண்மைத்தன்மையான நபரா இருந்தா, இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த வார்த்தைய ஏத்துக்கொண்டேன். எனக்குள்ள அந்த வார்த்தைய பெற்றுக்கொண்டேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் திங்கட்கிழமை கூட்டத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் திங்கட்கிழமை கூட்டத்துல நான் கலந்த பிற்பாடு, நான் பண வாழ்க்கையில எப்படி முன்னேறணும்ன்ற ஒரு செய்திய நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு 1 1/2 மாசம் நான் உண்மையான நபரா இருந்த தேவனுக்கு நான் நிரூபிச்சேன். 1 1/2 மாசம் கழிச்சு என்னுடைய மாமா என்னிடத்துல வந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு, "நான் ஒரு மீன் வியாபாரமானது செய்றேன். என்னால இந்த வியாபாரமானது செய்ய எனக்கு பலன் இல்ல. எனக்கு வயசாயிடுச்சு. நீ இந்த கடைய இருந்து போடுறியா?" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், "நான் போடுறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா, இது தேவனிடத்துல நான் ஜெபிச்சிருந்தேன். தேவன் எனக்கான ஒரு வழிய காண்பீங்க. எனக்கான ஒரு கதவு திறங்க அப்படின்னு சொல்லி, தேவன் எனக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு நான் நம்பி அந்த இடத்துல போனேன். இன்னைக்கு மீன் வியாபாரத்துல நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஏறக்குறைய ஒரு 6 மாத காலமா நான் வந்து அந்த மீன் வியாபாரத்த தொடர்ந்து செஞ்சேன். என்னுடைய சம்பளம் 1,00,000 மாறுச்சு. சரியா தேவனுடைய மனுஷன் எனக்கு எந்த ஒரு வார்த்தை சொன்னாரோ, அதே பிரகாரம் இந்த சம்பளம் ரூ. 1,00,000 மாறி இருந்துச்சு. நான் அந்த ரூ. 1,00,000 தேவனுக்கு உண்மையான நபரா இருந்தேன். இன்னைக்கு என்னுடைய பண வாழ்க்கையில தேவன் வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு மாதம் ஏறக்குறைய ரூ. 2,50,000 நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். எனக்கு கீழ 3 பேர் கிட்ட வேலையான செய்றாங்க. முன்னாடி ரூ. 2,500 சம்பளத்தோட நான் இந்த ஆலயத்துக்கு நான் வந்தேன். ஆனா இன்னைக்கு தேவன் எனக்கு ரூ. 2,50,000 சம்பளமானது மக்கள் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் என்னுடைய ஆசீர்வதிச்சிருக்காரு. என்னுடைய பண வாழ்க்கை முழுமையா வித்தியாசமானது மாறியிருக்கு. இது மட்டும் இல்லாம, நான் முன்னாடி மத்தவங்க கீழ கை கட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு மத்தவங்களுக்கு நான் சம்பளம் குடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கைய மாத்திருக்காரு. இது மட்டும் கிடையாது. என்னுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவும் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கிறது. நான் ஆலயத்துக்கு வரும்போது தனிமையான நபரா இருந்தேன். நான் வந்து வாலிப பருவத்துல அந்த ஆலயத்திற்கு வந்திருந்தேன். ஆனா இந்த இடத்துல வரும்போது, தேவன் எனக்கான ஒரு ஏற்றுக்கொள்கைய குடுத்திருக்காரு. அவங்களும் ஒரு தேவனுடைய மனுஷியா இருக்காங்க. ஆலயத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்ட ஒரு நபரா இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு 3 பசங்க இருக்காங்க. என்னுடைய திருமண வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய திருமண வாழ்க்கையோட என்னுடைய ஆரோக்கியம் நிச்சயமா தேவனுடைய பரிசுத்த ஆவியினால எனக்கான பலன குடுத்திருக்காரு. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய பெரிய ஆசீர்வாதம் தேவன் எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானது. இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இரும்போது, நான் முழுமையான ஒரு உறுதிய நான் உணர்றேன். தேவன் எனக்குள்ள இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை முன் இருந்ததற்கும் இப்போதும் தேவன் முழுமையான ஒரு மாற்றத்த கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆலயத்துல நான் வராத இருந்திருந்தா நிச்சயமா ஒரு தவறான ஒரு பழக்கத்துல ஈடுபடக்கூடிய ஒரு நபரா இருப்பேன். ஒரு குடிச்சிட்டு இருப்பேன். ஏன் ஒண்ணு நான் ஜெயில்ல இருந்திருப்பேன். இல்ல நான் செத்து கூட நான் போயிருப்பேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நபரா நான் வெளிய வாழ்ந்திருந்தேன். ஆனா எப்போ நான் இந்த ஆலயத்த நான் தேர்ந்தெடுத்தேனோ, நான் தீர்மானித்தேன். தேவன் என்னுடைய வாழ்க்கைய மாத்த விரும்புறார். இந்த வாழ்க்கை வந்து தேவன் என்ன முழுமையா மாத்துறதற்கான ஒரு ஆக்கமானது. இன்னைக்கு நான் தேவனுடைய ஊழியத்தை ஒரு செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கேன்.
ஆலயத்துல துணையாளரா இருக்கேன். என்ன மாதிரி யார் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யக்கூடிய இடத்துல தேவன் இந்த நேரம் என்ன மாத்திருக்காரு. தேவன் என்னை மாத்தினது மட்டும் அல்லாம மத்தவங்களுக்கு நான் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கான பலனை கொடுத்திருக்காரு. எனக்கு பலன் கொடுத்த இந்த தேவனுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துறேன். கிருபை மக்களின் தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த விசுவாசை சேர்ந்து செய்யலாம். உங்களுடைய ஸ்கிரீனுக்கு நெருங்கி வர முடியும், நெருங்கி வாங்க. அல்லது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய கரங்களை ஸ்கிரீனை நோக்கி இதை திணிட்டிருங்க, கண்களை முடியும். என் ஆண்டவராகின் இயேசுவே, என் தெய்வாவியானவரே, இதோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தது போல என் தேவன் எத்தனை மக்கள் இந்த நாள் போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உட்புறத்தில் ஒருவர், ஆனால் வெளிப்புறத்தில் வேறு ஒருவராய் தன்னை காட்டுகிறவர்கள். என் ஆண்டவராக இயேசுவே, என் தேவனை, இதோ உம்முடைய சர்வ வல்லமையான கரம் இந்த நேரம் வித்தியாசத்தை ஏற்படுத்த என்று நான் கேட்கிறேன். உம்முடைய அக்கனியானது என் தேவனை, ஆண்டவராக இயேசுவே, இவருடைய வாழ்க்கைக்குள் நுழையும்படியே என்று நான் கேட்கிறேன். இந்த வீட்டிற்குள்ளாக யாரெல்லாம் இந்த அப்படியான எண்ணங்களில் பிசாசினால் தொல்லைப்படுத்தப்படுகிறவராக இருக்கிறார்கள், இந்த இவர்கள் இயல்பாய் இருக்க விரும்பியும் முடியாதபடி எந்த அசுத்தமானது இந்த வீட்டை, இந்த வீட்டாரை, இந்த வீட்டின் பிள்ளைகளை, உறவினர்களை இந்த தொற்றிருந்தாலும் எல்லா அசுத்த வேலைகளை சபிக்கிறேன் போல். இவருடைய வீட்டிற்குள்ளாக உடைய வேலை முடிந்தது. அசுத்தமே இந்த குடும்பத்திற்குள்ளாக உடைய வேலை முடிந்தது. இந்த வீடும் இந்த வீட்டாரும் இனியும் உனக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா அழுக்கான மூட்டைகள் எடுத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிடுகிறேன். பலியரஸ்தம் விசுவாசிக்கிறவர்களாய் தேவனுடைய பிரசன்னத்தை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய சமாதானம், சந்தோஷம் உங்களுடைய வீடுகளுக்குள்ள வரட்டும். தேவனுடைய பலன் உங்கள் வீட்டை வழி நடத்த முடியாது. இந்த நபருடைய வாழ்க்கை வழியை ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் இயேசுவின் பெயரால். ஆமென். ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பதனாலே தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக தலையிடட்டும். ஆண்டவராக இயேசு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொன்னார், நீங்க அசுத்தங்களை துரத்தும் பொழுது அசுத்தம் உங்களுக்கு கீழ்ப்படிவதை குறித்து சந்தோஷப்படாதீர்கள். பரலோகத்திலே உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டதாய் இருக்கிறது, உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெற்றதாய் இருப்பதை குறித்து சந்தோஷப்படுங்கள். தேவனுடைய உறவு பலனாய் இருக்கும் பொழுதும் அது நமக்கான வாய்ப்பை தருகிறது. நான் உண்மையான மகிழ்ச்சியை இந்த பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இந்த உண்மையான மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கட்டும். இந்த விசுவாசத்திலே நீங்க இன்னொரு அருமையான சாட்சி இடத்துல பாருங்க. தேவன் உங்க வாழ்க்கை இடத்துல மாற்ற எவ்வளவு விருப்பத்தை உடையவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக சாட்சியை பாருங்க. பிற்பாடு இணைந்திருக்கிறேன். என் பேர் ஜெசலி மோரா. எனக்கு 43 வயதாகுது. நான் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். அநேக பிரச்சனை என் குடும்பத்தாருக்கு இருந்தது. என் பெற்றோருக்கு திருமணத்தில் பிரச்சனை இருந்தது. அவங்களுக்கு நார்த் ஈஸ்ட் பிரேசிலில் திருமணம் நடந்தது. அதன் பிற்பாடு பிரேசில்லாவுக்கு வந்துட்டாங்க. நான் அங்கே தான் பிறந்தேன். என்னுடைய அப்பா சம்பவுலாவில் நல்ல வேலையை பெறணும்னு முயற்சி செஞ்சாரு. நான் ரொம்ப இளம் வயதாக இருந்தேன். நாங்கள் அங்கே அநேக பிரச்சனைகளை கடந்து போனோம். பண பிரச்சனை முக்கியமாக. எனக்கு 5 வயசு இருக்கும்பொழுது நான் ஆவிக்குரிய பாதிப்புக்கு உள்ளான உருவங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். உருவங்கள் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. சில நாள் ராத்திரியில என்னால் தூங்கவே முடியாது. ஆவி என்கிட்ட வந்து பேசும், எனக்கு முன்னாடி தோன்றி என்னை ரொம்பவும் தொந்தரவு செய்யும். இதனால என் தாயாருக்கு என்ன செய்யறதுனே தெரியாம இருந்தது. அதனால என் தாயார் செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போய் உதவிக்காக நாடினாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் இந்த விஷயத்துல இருந்து விடுதலை ஆகி முன்னேறணும்னா சில விஷயங்கள் கட்டாயமா நான் செஞ்சே ஆகணும். அதனால அவங்க என்னை செய்யும்படி சொல்லியிருந்தாங்க. அந்த தருணத்தில் என்னுடைய பெற்றோருடைய திருமணம் சரியா இல்லை. அது கிட்டத்தட்ட உடஞ்சி போகிற நிலைமையில இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எப்போ பாரு சண்டை, வாக்குவாதம், அடிச்சுப்பாங்க 2 பேரும். ஒரு தருணத்தில் எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான கோபம் உண்டாச்சு. எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் இருந்த பெண்ணுடைய உயிரை எடுக்கணுங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த நாள் அவங்க அசுத்தத்தினால வெளிப்பட ஆரம்பித்தாங்க. அந்த நாள் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாபெரும் மோசமான நாளாக இருந்தது. எங்களுக்கு ஆவியை பற்றி தெரியும். அது தன்னை வெளிப்படுத்துகிற விதம் வேற மாதிரி இருந்தது. ஆனால் அன்னைக்கு வேற விதமாக வெளிப்பட்டது. அதன் காரணமாக நாங்கள் எல்லா இடத்துலையும் உதவிக்காக தேடினோம். சில ஆலயத்துக்கு சென்றோம், உதவிக்காக நாடினோம். ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இல்லை, இந்த சூழ்நிலையில் நாங்கள் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிற்பாடு அடுத்த வாரத்தில் எங்கள் அம்மாவுக்கு யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்படி அழைப்புதல் கிடச்சிது. அந்த தருணத்தில் தான் யூனிவர்சல் ஆலயத்தை பற்றி டிவியில் பலவிதமான துன்புறுத்தலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஆனால் இந்த ஆலயத்துக்கு போகாதீங்க. இவங்க உங்ககிட்ட இருந்து திருடுவாங்க, உங்கள் வாழ்க்கையை முடிச்சிடுவாங்க. இது ஆலயம் கிடையாது, இது ஒரு கோர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை, நான் போயிருந்தேன், நான் நல்லபடியாக உணர்றேன், நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அவங்க தொடர்ந்து உண்மைத்தன்மையாக ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை.
ஏன்னா ஆலயத்தை பற்றி டிவியில் பலவிதமான செய்திகளை நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதனால் அதை என்னால் ஏற்றுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் என் தாயாரோட ஆலயத்துக்கு போயிருந்தேன். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை தண்ணீர் ஞானஸ்தானம் இருந்தது. என்னுடைய தோழியும் என் கூட வந்திருந்தா. வா அந்த குளத்துக்கு போகலான்னு நான் சொன்னேன். அவள் சொன்னா இல்லை இல்லை நம்ம அந்த குளத்துக்கு போகலான்னு நான் சொல்லியிருந்தேன் அவகிட்ட. அவள் இல்லை நான் இந்த இடத்துக்கு நம்ம போகிறதில்ல, ஏன்னா இது ரொம்ப கவனமான விஷயம். ஏன்னா அவள் வேற ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தா. ஆனால் எனக்கு இதுதான் முதல் கிறிஸ்துவ ஆலயம். அப்போ நான் அவகிட்ட சொன்னேன், நான் போக விரும்புகிறேன், வா போகலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் தயாரானேன். நான் பேப்டிசம் கவுனோட நின்று இருக்கும் போது பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்களா? ஏன்னா அந்த தருணத்தில் நான் சில பாதுகாப்புகளுக்காக சில பொருட்களை என்கிட்ட வச்சுருந்தேன், சில கயிறை கட்டியிருந்தேன் என் கையில். நான் நினச்சேன் இதெல்லாமே என்னுடைய பாதுகாப்புக்குன்னு. அந்த தருணத்துலையும் நான் சில பரிசுத்தருக்கு சில விஷயங்களுக்கு நான் இன்னமும் உண்மைத்தன்மையாக இருந்தேன். என் கையில் பலவிதமான கயிறுகளை கட்டியிருந்தேன். அவர் கேட்ட கேள்விக்கு நான் ஆமான்னு சொன்னேன். அந்த தருணம் தான் அவர் எனக்கு தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றி விளக்கி சொன்னார். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு தண்ணீர் ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தது. அவர் என்கிட்ட விளக்கி சொன்னது என்னன்னா, இந்த நாள்ல இருந்து நீங்கள் இயேசுவை உங்களுடைய ஒரே ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள போறீங்க. வேற எந்த கடவுளும் கிடையாது. தேவன் மட்டும்தான் நம்மளை படைச்சவர். அவர் மட்டும்தான், அவருடைய குமாரன் மூலமாக தான் நாம் தேவனை கண்டடைய முடியும். ஆகையால் நீங்கள் இன்னையிலிருந்து தேவனுடைய வார்த்தையின் அடித்தளமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்கன்னு சொன்னார். மேலும் அவர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, நான் இதை எல்லாத்தையும் அறுத்து எடுத்துட்டுங்களா, உங்ககிட்ட இதை எல்லாத்தையும் எடுக்கட்டுங்களான்னு கேட்டார். நான் அதற்கு சரிங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் என் இருதயத்துக்குள்ளே நினச்சேன், என்னுடைய எல்லா பாதுகாப்பையும் இவருக்கு ஏன் அறுத்து எடுக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசுவை அறிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு புரியாமல் இருந்தது. அதன் பிற்பாடு நான் படிக்கட்டு மேலே ஏறி போய் தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு என்னை தயார்படுத்தி குளத்துக்கிட்ட போகும்போது நான் சொன்ன, தேவனுடைய விருப்பம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். நான் நினச்சேன், எனக்கு தெரியும், எனக்கு பலமான விசுவாசம் இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு குளத்துக்குள்ளே போகும்போது தான் அவர் கேட்டார், நீங்கள் இயேசுவை ஒரே இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறீங்களா? நான் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட தருணம் தான் நான் ஆண்டவருடைய தொடுதலை முதல் தடவை பெற்றுக்கொண்டேன். நான் உடைகளை மாற்ற மேலே சென்றிருந்தேன். அந்த தருணம் நான் அழுதேன். நான் நினச்சேன், என்ன நடக்குது? நான் எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தேன், எனக்குள்ள சமாதானம் இருந்தது. இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்க்காத சமாதானம். அந்த தருணம் நான் தீர்மானித்தேன், நான் ஆண்டவரை அதிகமாக தெரிஞ்சுக்க போகிறேன், பைபிளை அதிகமாக தெரிஞ்சுக்க போகிறேன், ஆண்டவராகிய இயேசு யாருங்கிறத குறித்து நான் தெரிஞ்சுக்க போகிறேன். அதனால் நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். நான் ஆலயத்துக்கு போனேன், கற்றுக்கிட்டேன், எனக்குள்ள சமாதானம் கிடைச்சிது. அதன் பிற்பாடு எந்த ஆவியும் என்னை தொந்தரவு படுத்துறது கிடையாது. இனிமேலும் நடுராத்திரியில் எழுந்திருக்கும் போது ஆவியின் பாதிப்பு இல்லை, என்னை அழுத்துறது இல்லை, எனக்கு குரல்கள் கேட்கறது இல்லை, நான் எந்த உருவத்தையும் பார்க்கறது இல்லை. அதன் பிற்பாடு நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தேன். மேலும் கீழமா இருக்கு, என்னுடைய உணர்ச்சியில மேலும் கீழுமா இருந்துகிட்டு இருக்கேன். சில நேரத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சில நேரத்துல வெறுமையை உணர்றேன், மேலும் சில நேரத்துல சோகமாவும் இருக்கேன். அந்த தருணமானது 1997. பிஷப் மசேதோ சில செய்திகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த தருணத்தில் அவர் புதிய பிறப்பை குறித்து ரொம்பவும் பலமாக பேசிக்கிட்டு இருந்தார். அவர் எப்பொழுதும் அதை அழுத்தமாக சொல்லுவார், பரிசுத்த ஆவி மட்டும்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், மனுஷ குலத்துக்கு அவர் தான் ஒரே ஜீவனாக இருக்காருன்னு சொல்லுவார். அதன் பிற்பாடு நான் என்னை சோதிக்க ஆரம்பித்தேன். வேதகமத்தில் இந்த வசனத்தை பார்க்குற வரைக்கும் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்க மாதிரி, என் ஜனங்கள் தாழ்த்தி ஜபம் பண்ணி முகத்தை தேடினா, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா, அப்பொழுது அவர் எங்களை கேட்டு மன்னித்து நம்ம இடத்துல வருவாருன்னு சொல்லியிருக்காரு. அந்த நாள் நான் தீர்மானித்தேன், இனி நான் எதுக்காகவும் நிறுத்த போகிறதில்ல, அவர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் அவரை தேட போகிறேன். இதுதான் என்னுடைய தீர்மானமாக இருந்தது. மேலும் நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், எனக்கு ரட்சிப்பின் உறுதி கிடைக்கிற வரைக்கும் நான் நிறுத்த போகிறதில்ல, நான் ஒன்றுமே இல்லை, நான் வெறுமையானவன் சொல்லி எல்லாவற்றையும் தேவனிடத்துல ஊற்றினேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் எனக்கு நீங்கள் மட்டும்தான் வேண்டும்னு நான் அவர்கிட்ட பேசினேன். ஏன் ஜீவனுக்குள்ளாக உங்கள் ஆவி இருக்கணும், நான் நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை பின்பற்றணும், நான் உங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்குள்ள அதிகமாக இருந்ததுன்னு சொன்னேன். ஒரு நாள் நான் கவனித்தேன், ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆவி என் மேலாக வந்தது.
தேவனுடைய பிரசனத்தை நான் அந்த நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன கவனிச்சேன்னா, இனிமேலும் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இனிமேலும் வெறுமைக்கு அங்க இடமே இல்லை. அந்த தருணம் எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது. மேலும் உறுதியானது, இவர் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில வந்தவர். இது ரொம்பவும் ஆர்வத்துக்குரிய விஷயமா இருந்தது. அந்த வாரத்துல நான் என்னையே சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி இருக்கேன், நான் எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன், எனக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சோதிச்சு பார்த்தேன். நான் எல்லாவற்றிலும் ஒழுங்கா இருந்தேன். எனக்குள்ள பலன் இருந்தது, சமாதானம் இருந்தது. அந்த நாள்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவன் எனக்குள்ளாக உண்மையாகவே வந்திருக்காரு, என்னை முத்திரை இட்டு மூடி இருக்காரு. தேவனோட இந்த பயணத்துல நாம பல போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திப்போம். பிரச்சனையும் போராட்டத்திலையும் காட்டிலும் தேவனுடைய சமாதான சந்தோஷம் நமக்குள்ள எப்பொழுதும் நிலைச்சிருக்கும். தேவன் என்னையும் என் குடும்பத்தாரையும் ரொம்பவும் நல்லா பார்த்துக்கிறாரு. எனக்கு திருமணம் ஆயிருக்கு. என் திருமணத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை பெற்றுக்கொண்டிருக்கேன். என்னுடைய பெற்றோர் மனம் மாறி இருக்காங்க. அவங்களும் தேவனை தேடுறாங்க. இன்னைக்கு நான் யூனிவர்சல் ஆலயத்துல உதவியாளரா இருக்கேன். இவாஞ்சலிசம் குரூப்ல இருக்கேன். ஊழிய குழுவுல இரவு தூதர்கள்னு ஒரு குழு இருக்கு, அதுலயும் நான் இருக்கேன். இன்னைக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கேன், தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு நபருடைய வாழ்க்கை அது மட்டும்தான் மாற்ற முடியும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஜீவனும் நித்திய ஜீவனுமா ரட்சிப்புமா இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிற அர்த்தம், தேவன் என் கூட எப்பொழுதும் இருக்காரு. நான் அவரை முகமா பார்க்கறேங்கிற உறுதி எனக்குள்ள எப்பொழுதும் இருக்கு. சரியாத மக்களே, நான் உங்களோட பேசுறது இந்த வார்த்தை தான். இயேசு சொன்ன வார்த்தை கவனிங்க. லூக்கா 10:20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்கும் நீங்கள் சந்தோஷப்படாம உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இயேசுதான் சீஷர்களுக்கு சொன்னார், பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால, அவைகளை நீங்க துரத்துறதுனால நீங்க சந்தோஷப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் யார் என்னுடையவராய் உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே இடம் பெற்றதா இடத்துல இருக்கிறதோ அந்த காரியத்தை குறித்து சந்தோஷப்படுங்கள். தேவன் உங்களுக்கு தான் செய்ய விரும்புகிறார். உங்களுடைய வீடுகளுக்குள் தேவனுடைய சமாதானம் இடத்தில் வருவதாகும். உங்களுடைய திருமணங்களுக்குள்ளாக தேவனுடைய ஒற்றுமை பிரசனம் நுழைவதாக. தேவன் உங்களுடைய வாழ்க்கை மீது அவருடைய அதி அற்புதமான பதிலை இந்த இடத்துல கொடுப்பதற்கான வாசல்கள் எல்லாமும் திறக்கப்பட்டதா இடத்துல இருக்கும். தேவனுடைய பெயர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக மகிமைப்படுத்தப்படும் முடியாது. மக்களை, தேவனுடைய பெயர் உங்களுடைய வாழ்க்கைக்குள் மகிமைப்படுத்தப்படும் முடியாது. என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கைகளிலே. உங்கள் வாயின் வார்த்தையை மட்டுமல்ல, உங்களுடைய முழு இருதயத்தோடு தேவனுக்கு அனுமதியானது கூட. மிக சரியா நீங்க சாட்சியில பார்த்தது போலதான் இந்த நபருடைய வாழ்க்கையோடு உங்க வாழ்க்கை இந்த நீங்க ஒப்பிடும் பொழுது எத்தனை பேர் இந்த வாலிபருடைய சாட்சியை போல உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும் இடத்துல விரும்புறீங்க. இது முடியாத காரியம். இது முடியாததாய் உங்களுக்கு எனக்கு இருக்கலாம். ஆனா தேவனுக்கு முடியாத காரியம் ஏதேனும் உண்டா? எனவே தேவனுக்கு அனுமதி கொடுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அதி அற்புதமான விதத்திலே வேலை செய்யும். நாளை மீண்டும் விசுவாசத்தில் சந்திக்கிறேன். தேவன் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கட்டும். குறிப்பாய் மறக்காதீர்கள், ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு நம்முடைய விசேஷ கூட்டத்தில் நீங்கள் சியோன் வாசலிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிலையானவராய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ள நாளை இதை குறித்து பேசலாம். சென்று வாருங்கள்.